ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிந்தே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிந்தே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிந்தே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த உயிர்த்தெழுதலின் திருநாளில் அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அந்த இயேசுவை நீங்களும் நானும் நம்முடைய தெய்வமாக, நம்முடைய கடவுளாக, நம்முடைய ஆண்டவராக கொண்டிருப்பது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய சிலாக்கியம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இதை நாம் மனதிலே வைத்தவர்களாக இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நாளை நாம் கொண்டாடுகிறோம், ஆசரிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதாக. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவரே சொல்லுவது போல சொல்லுகிறார். எஸ், ஐ டெட், பட் நவ் ஐ அம் அலைவ். ஹல்லேலூயா. நான் மரித்தேன், ஆனா சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஐ அம் அலைவ் ஃபார் எவர் அண்ட் எவர். இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஒன் டைம் அட்டோன்மெண்ட். ஒரு நேரம் உங்களுக்காக நான் பிராயச்சித்தம் ஆயிட்டேன். That's all. Again I will not go for death. நான் மரிப்பதற்கு நான் இனி போவதில்லை. மரித்தேன், ஆனாலும் இந்த சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது என்றால் அந்த குடும்பத்தினருக்கு சந்தோஷமா தான் இருக்கும். எந்த குடும்பமா இருக்கலாம், அது கோடீஸ்வர குடும்பமா இருக்கலாம், அல்லது ஏழ்மையான குடும்பமா இருக்கலாம், நடுத்தர குடும்பமா இருக்கலாம். எந்த குடும்பத்திலும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துகின்ற தம்பதிகளுக்கு, தாய் தகப்பனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த பெற்றோருக்கும் அவர்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. குழந்தை பிறப்பது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பயிற்சி, பிறப்பு மகிழ்ச்சி. அதே போல ஒரு இறப்பு என்று வரும்போது அது எத்தனை வயதிலே மரித்தாலும் சரி, 150 வயதில் மரித்தாலும், அது 70 வயதில் வைத்தாலும், 50 வயதில் மரித்தாலும், எந்த வயதிலே மரித்தாலும் இறப்பு என்பது ஒரு துக்கம், ஒரு துக்கம். பிறப்பு மகிழ்ச்சி, இறப்பு துக்கத்தை கொடுக்கிறது. ஆனால் இங்கே ஒருத்தர் பிறந்து இறந்து உயிர் தெளிந்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இது எதை தருகிறது? இது மகிழ்ச்சியை தருகிறதா அல்லது துக்கத்தை கொடுக்கிறதா? இல்ல, இது ஆச்சரியத்தை கொடுக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர் மரித்து உயிர் தெளிந்தது, அது ஒரு ஆச்சரியம். உலக வரலாற்றிலே வேறு யாருக்கும் நடக்காத ஒரு காரியம் இவருக்கு நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மரித்த சடலங்கள் உயிரோடு
தேவனுடைய வல்லமையினால் உயிர் பெற்றிருக்கிறது. ஆனால் சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் மரித்து விட்டது. விக்கில்ஸ்வொர்த் மிகவும் வல்லமையான ஒரு தேவனுடைய மனிதர். அவர் மனைவி மரித்து இருக்கிறார். இவர் கூட்டங்களுக்கு சென்று விட்டார். திரும்பி வரும்போது ஃபியூனரலுக்காக எல்லாம் ரெடி பண்ணி பெட்டியை தூக்கிட்டு தான் போனோம். இவர் வந்தார், அவ்வளவுதான், ரைஸ் அப். மரித்து போன காஃபின் பாக்ஸ்ல வச்சிருக்கிற அவர் மனைவி உயிரோடு கூட எழும்பி வந்துட்டா. ஹல்லேலூயா. அவர் பெரிய மேதையெல்லாம் கிடையாது, சாதாரண பிளம்பர் வேலை பார்க்கிறவர். விக்கில்ஸ்வொர்த் சரிதானா, பிளம்பர், உயிரோடு கூட வந்துட்டார். வந்த பிறகு அந்த மனைவி சொன்னார்கள், என்னுடைய நேரம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான், மை டைம் இஸ் ஓவர். திருப்பியும் என்ன செய்தார்கள், மரணத்திற்கு போய்விட்டார்கள். இதே போல மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக தான் சில சடலங்கள் உயிர் பெறுகிறது. ஹல்லேலூயா. ஆனா அது மீண்டும் மரித்து போகும். ஹல்லேலூயா. ஆனா மீண்டும் மரிக்காமல் உயிரோடு கூட இருந்து வருகிற ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆகவே இது ஆச்சரியம், ஆகவே இது விந்தை, ஆகவே இது ஒரு அதிசயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, the power of resurrection, அதுதான் இதிலே நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. the power of resurrection, உயிர்த்தெழுதலின் வல்லமை. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு இணையான ஒரு வல்லமையை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அந்த உயிர்த்தெழுதல், the power of resurrection. அவன் காவலாளி அங்கதான் நின்றுட்டு இருக்கான், அவன் அங்கதான் நின்றுட்டு இருக்கான், எல்லாரும் அங்கதான் நிற்கிறாங்க. ஆனா அவர் எங்க போனாரு, எப்படி போனார்னு எவனுக்கு தெரியல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஆச்சரியம், இதுதான் அற்புதம். அவர் உயிர்த்தெழுந்தார், the power of resurrection. இன்னைக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு சென்ட்ரல் ஈவென்ட் இன் த கிறிஸ்டியானிட்டி. பொதுவான ஒரு நிகழ்வாக கிறிஸ்தவத்திலே ஒரு பொதுவான நிகழ்வாக இது கொண்டாடப்படுகிறது. இட்ஸ் a common event, very important event in the Christianity. கிறிஸ்தவத்தில் ஒரு பொதுவான முக்கியமான ஒரு நிகழ்வை சொல்லணும்னா இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான். ஹல்லேலூயா. அது இல்லைன்னா கிறிஸ்தவம் இல்லையே, அது இல்லைன்னா கிறிஸ்தவம் இல்லையே. அப்போ இந்த பொதுவான ஒரு நிகழ்வு இந்த கிறிஸ்டியானிட்டியில நம்ம சொல்ல போனால் இயேசு உயிர்த்தெழுந்தது தான். எல்லாத்தோட ஒரு நிறைய சமயத்தில் நம்ம ஈஸ்டருக்கு அல்லது உயிர்த்தெழுதின் பண்டிகைக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கறது இல்லை. கிறிஸ்மஸுக்கு ரொம்ப கொடுப்போம், அது முக்கியம்தான். அதே போல ஒரு நாளில் வந்தால் தான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யுது, மன்னிப்பதற்காக தெய்வகுமாரன் மனுஷாவதாரம் எடுத்து வந்தார், ஃபைன். ஆனால் இந்த உயிர்த்தெழுதல் என்பதுதான் அவர் தாம் தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டின ஒரு இடம்தான் உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. அப்படியே மரிச்சிட்டு அப்படியே போயிருந்தார்னா அவர் ஒரு மகானா இருப்பார், அவ்வளவுதான். ஆனா அவர் தாம் தெய்வம் என்பதை நிரூபிப்பதற்காக தான் இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை அங்கே நான் பார்க்கிறோம். அதுதான் the power of resurrection. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இது ஒரு சென்ட்ரல் ஈவென்ட் இந்த கிறிஸ்டியானிட்டியாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, செலிப்ரேஷன் ஆஃப் ஹோப் அண்ட் நியூ லைஃப். ஒரு நம்பிக்கையை, புதிய வாழ்க்கையை கொண்டாடப்படுகிறது. என்ன நம்பிக்கையை கொண்டாடப்படுகிறது, புது வாழ்க்கையை கொண்டாடப்படுகிறது. ஹோப் அண்ட் நியூ லைஃப் என்று சொல்லும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. என்ன நம்பிக்கை? லைஃப் ஆஃப்டர் டெத். லைஃப் ஆஃப்டர் டெத். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை ஒன்று இருக்குங்கிறத இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது, நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதேதான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது என்ன சொல்லி இருக்கிறார்? கிறிஸ்துவோ மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தவர்களில் முதற் பலனானவராயிருக்கிறார். He was the first fruit, முதற் பலன். அப்போ அந்த நம்பிக்கையை, புதிய வாழ்க்கையை we have to celebrate. என்ன நம்பிக்கை? இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார், ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். அந்த புதிய வாழ்க்கை என்ன?
இந்த உலகத்திலும் அவரோடு கூட வாழும் வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு பிறகு அவரோடு கூட ஒரு வாழும் வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இட்ஸ் எ ஈவென்ட் ஆஃப் டிவைன் பவர். இது ஒரு தெய்வீக வல்லமை நிறைந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. டிவைன் பவர் தான். அந்த டிவைன் பவர், தெய்வீக வல்லமை இல்லைன்னா மரித்த சடலம் உயிரோட வர முடியுமா? வரவே முடியாது, சான்ஸே கிடையாது. அப்போ இந்த டிவைன் பவர் இங்க இருந்து செயல்படுத்தினால அவரை, இயேசுவை உயிரோடு கூட எழுப்பின அந்த வல்லமை அங்கே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போகின்ற அநேக காரியங்கள். சிலதை உங்களுக்கு நான் எடுத்து காட்டினேன். அதே போல உயிர்த்தெழுதல் என்பதை நிரூபிக்கும்படி சான்றுகள், அத்தாட்சிகள், எடுத்துக்காட்டுகள் வேதத்திலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அத்தாட்சிகள், எடுத்துக்காட்டுகளை பார்க்கும்போது அதிலே வெரி ஃபர்ஸ்ட் த ரோல்டு ஸ்டோன், புரட்டப்பட்ட கல், அது மறுக்கவே யாராலும் முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. த எம்டி டூம், த எம்டி டூம், திறக்கப்பட்ட கல்லறை, காலியான கல்லறை இன்னும் இருக்குது. அவன் என்னதான் செய்தாலும் சரி, இதை யாராலும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கல்லறை காலியான கல்லறையாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில சிதிகளோடும் கூட கல்லறையிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைந்திருக்கிற கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்து. நல்லா கவனிங்க, சொன்ன 2 காரியம் அங்க கல், கல் புரட்டப்பட்டிருக்குது, புரட்டி போடப்பட்ட கல். கந்த வர்க்கங்களை, சுகந்த வர்க்கங்களை எடுத்துட்டு அங்க ஊத்துறதுக்கு போறாங்க. கல் புரட்டி கிடக்குது, உள்ள வச்ச சடலத்தை காணோம். எம்டி டூம், காலியான கல்லறை இருக்குது, உள்ள ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள், ஆதாரங்கள், சான்றுகள். இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள், ஆதாரங்கள், சான்றுகளாக இருக்கிறது. ரோல்டு ஸ்டோன், எம்டி டூம். அது மட்டுமா? இங்க பாருங்க, தூதர்களுடைய செய்தி, த ஏஞ்சல்ஸ் மெசேஜ், தூதர்களுடைய செய்தி. இங்கே ஒரு சான்று. என்ன தூதர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அழகா கொடுக்குறாங்க. 5-6 வேணா வாசிங்க. மத்தேயு 28:5-6. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அங்கே அவர் இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தூதன் சொல்றான், ஐயா, அவர் அங்கே இல்ல, அவர் ஏற்கனவே உயிரோடு இருக்கிறதுல சொன்னாரு. எல்லாரும் பைத்தியக்காரன், இவன் உபதேசம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறான், ஏன் இடித்து போடுவாங்களா, 3 நாளைக்குள்ள எழுப்புவான் அந்த தேவாலயத்தை. அவர் சொன்னது தன்னுடைய சரீரமாகி ஆலயத்தை சொல்றாரு. இவன் சொல்றான், இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு எத்தனை வருஷத்தை நாங்கள் எடுத்துட்டு இருந்தோம், இவர் இதை இடிச்சு போடுவாராம், இடிச்சுட்டு 3 நாள்ல கெட்டுவாராம், இது சாத்தியமா அப்படின்னு இவன் தேவதூஷணம் பண்ணுகிறான் என்று சொல்லி அதுக்கு ஒரு குற்றச்சாட்டை போட்டு சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. அவர் உயிரோடு இருக்கும் போதே சொல்லிவிட்டார், நான் உயிர் தெழுவேன் என்பதை. ஹல்லேலூயா. இங்க தூதன் சாட்சி சொல்றான். என்ன சாட்சி சொல்றான்? அவர் இங்க இல்லையா, உயிர் தெழுந்தாருன்னு சும்மா சொன்னா பரவாயில்ல, அவர் இங்கே இல்லைன்னு உயிர் தெழுந்தாருன்னு சும்மா சொன்னா பரவாயில்ல, ஆனா சும்மா சொல்லல. என்ன சொல்றான்? தாம் சொன்னபடி. ஹல்லேலூயா. தாம் சொன்னபடியே, as he was said, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அதுதான் இல்ல பஞ்சிங். அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தூதர்களுடைய செய்தி அங்கே ஒரு காரியத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்னும் அவருடைய உயிர்த்தெழுதல், வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதான காரியங்கள் அங்கே நடைபெற்று இருக்கிறது. ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக அவர் உயிர்த்தெழுந்தார். The prophecies, fulfillment of the prophecies, தீர்க்க தரிசன நிறைவேறுதல்
அது மட்டுமல்ல, வேத வசனங்கள் நிறைவேறுவதற்காக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதிலே ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும், பாதாளத்தில் விடப்படுவதில்லை அந்த ஆத்துமா, அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை காண்பதில்லையா முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேத வாக்கியத்தில் சொல்லியிருக்க அவருடைய உயிர்த்தெழுதல் இருக்கும் என்பது நிரூபணமாகிவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். இதுக்குரிய சான்றுகள் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையும் வாசிக்கும் போது இங்கே மேரி மேக்டலின் ஆண்டவரோடு கூட நடந்த ஒரு சம்பாஷணையை இங்கே நம்ம பார்க்குறோம். மரியாள், மகதலேனா மரியாள், இவட்டந்தான் 7 பிசாசுகள் ஓட்டப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த மரியாளுக்கு தான் ஒரு பெரிய விடுதலை பெற்றா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இவளுக்கு ஆண்டவர் அங்கே காட்சி அளிக்கிறார். இவர் நினைச்சா தோட்டக்காரன் நீ, ஆனா இயேசு வந்து அவ பேரை சொல்றாரு. வாசிங்க 15ஆம் வசனத்தை வாசி. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். பாருங்க, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய். பாருங்க, ஆண்டவர் முதலாவது அந்த ஸ்திரீட்ட சொல்றது, why are you crying, why are you weeping, I am resurrected from the dead. நான் உயிர் தெழுந்துட்டேன், நீ அழுறா. மேரியோடு கூட ஆண்டவர் உயிர் தெழுந்த இயேசுவாக அவர் கடந்து வந்து அந்த டயலாக்கை பாருங்க, அந்த என்கவுண்டர் பாருங்க, எப்படி ஒரு அமேசிங்காக இருப்பதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் பார்க்கும்போது இது சரித்திர சான்றுகள், வரலாற்று உண்மைகள், எடுத்துக்காட்டுகள், ஆதாரங்கள். இது மறுக்கவோ இதை எதுவும் செய்யவோ ஒன்று முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய உயிர்த்தெழுதல் விக்டரி ஓவர் டெத், மரணத்தை அது விழுங்கிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25:8 நீங்க வாசிக்கும் போது மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கும். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆனா கொரிந்தியர்ல பவுல் எழுதும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ப்ராஃபஸி இங்க சொல்லுது மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுல அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது, ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று. ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்பதை சொல்லியிருக்கிறது. ஆகவே அவர் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்தார். He was defeated sin and the death. மரணத்தையும் அவர் பாவத்தை என்ன செய்தார்? தோற்கடித்தார். ஹல்லேலூயா. தோற்கடித்தார். ஹல்லேலூயா. தோற்கடித்தார். அந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆகவே இதனாலே நமக்கு ஒரு காரியத்தை, ஒரு நம்பிக்கையை, the hope ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஒரு புதிய வாழ்க்கையை விசுவாசிகளாகிய நமக்கு கொடுக்கிறார். அதை தான் நான் சொன்னேன், அதுதான் மைய கருத்து. the celebration of hope and new life. இதன் வாயிலாக நமக்கு கிடைப்பது நமக்கு ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு மரித்து போனவங்களை நினைச்சு நம்ம துக்கப்படக்கூடாது, இது பண்ணக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள மரித்து இருக்கிறவங்க, ஆண்டவரோடு கூட வாழ்ந்து மரித்தவங்க குறித்து நீங்க வருத்தப்படாதுங்க, துக்கப்படாதுங்க அப்படின்னு சொல்றது என்ன சொல்றோம்? மீண்டும் ஒரு நாள்ல சந்திப்போம். ஹல்லேலூயா. மோட்ச கரையில நாம் சந்திப்போம், அதை சொல்றோம். அதுதான் நம்பிக்கை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல சொல்லும் போது பவுல் சொல்றாரு, இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள். எஸ், இந்த வார்த்தையினாலே ஒவ்வொருவர் தேற்றிக்க. இந்த வார்த்தை, we have a hope, we have a new life. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த நம்பிக்கை தான் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை இயேசு நமக்கு காண்பித்திருக்கிறார். அவர் அதை அவருடைய உயிர்த்தெழுதல்ல நிரூபணம் பண்ணியிருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அன்புக்குரிய விசுவாசிகளே, நீங்க இதுதான் நமக்கு மைய இதா இருக்கிறோம். ஒரு புதிய நம்பிக்கையை, ஒரு புதிய வாழ்க்கையை இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆகவே இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக மனதில் பதித்து கொள்ளணும். அப்போ அந்த உயிர்த்தெழுதலுக்கு என்னையா சான்று இருக்குது, என்ன எடுத்துக்காட்டு இருக்குது, எத்தனை எடுத்துக்காட்டு இருக்குது, இன்னும் வரலாற்று ரீதியாக அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், யாரும் மறுக்க முடியாது. எப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒரு உயிரோட்டம் உடையதாக நம்ம இருக்கணும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அந்த வழிபாட்டை பண்ணும்போது கிறிஸ்தவரல்லாத சமூகத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள்லாம் அவர்களுடைய வழிபாட்டுகளிலே எவ்வளவு பக்தி வினயத்தோடு, எவ்வளவோ ஈடுபாடோடு, பயபக்தியோடு கூட அந்த வழிபாடை செய்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு வாட் இஸ் த ரியாலிட்டி, உண்மை எது அப்படிங்கிறத அறிந்தோ அறியாமலோ அவர்களுடைய வழிபாட்டிலே தீவிரமாக அதில் செயல்பட்டிருக்காங்க. ஆனால் நீங்களும் நானும் உயிருள்ள தேவனை, உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை அறிஞ்சு அவரை தொழுது கொள்வது, வழிபடுவது எப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்? கிருபையின் காலம், கிரேஸ் அப்படின்னு நினைச்சு, ஆர் வி டேக் இட் எவ்ரிதிங் பி கிராண்டட், எல்லாத்தையும் கிராண்டடா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோமா? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தாரையா, உயிர்த்தெழுந்தார். அந்த ஒரே ஒரு சரணத்தை மட்டும் சேர்ந்து உற்சாகமா படிப்போமா? எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. தேங்க்யூ ஜீசஸ். எழுந்தார் என்ற தோணி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற தோணி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். நிறைய காரியங்கள் வேதத்திலிருந்தே அவருடைய உயிர்த்தெழுந்த காரியத்தை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் திருச்சபையின் ஒரு அஸ்திபாரம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு நற்செய்தி. இட்ஸ் எ குட் நியூஸ். அது ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. ஆண்டோடைய உயிர்த்தெழுதல் ஒரு ஆசீர்வாதம். 3 காரியங்களை நான் ஹைலைட் பண்ணி நம்ம ஜெபிக்க போறோம். 1, கல்லறை திறக்கிறதுக்கு முன்னால இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க பார்ப்போம். கல்லறை திறக்கிறதுக்கு முன்னால இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா. வாசியுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்த வருகையில் மகதலேனியா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி, பூமி மிகவும் அதிரும்படி. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து, கர்த்தருடைய தூதனே வானத்திலிருந்து இறங்கி வரும்போது பூமி அவ்வளவு அதிருது. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, கர்த்தருடைய தூதனே வானத்திலிருந்து வரும்போது பூமி அவ்வளவு அதிருது. வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். வாசலில் இருக்கிற கல்லு இப்பதான் கல்லறை திறக்கப்படுது. சரிதானா? இப்ப நிறைய காரியத்தை சொல்லுவாங்களே, இப்பதான் திறக்கிறாங்க, இப்பதான் காட்சி வருது அப்படிங்கிற மாதிரி கல்லறை என்ன செய்யுது? இப்பதான் கல்லறை திறக்கிறாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப பயபக்தியா தூதன் வந்து கல்லறை என்ன செய்றாரு? திறக்கிறாரு. வாங்க ஸ்திரீகளே வாங்க,
கந்த வர்க்கம் போல எல்லா வர்க்கத்தையும் கொண்டு வந்திருக்கீங்களா, வாங்க 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 கொண்டு போய் வைங்க அப்படிங்கிறக்காண்டி கல்லறை என்னச்சுது திறக்கப்படுகிறது. ஆனா கல்லறை திறக்கிறதுக்குள்ள இயேசு உயிர் தெழுந்து விட்டார். கரங்களை தட்டி கத்தை மகிமைப்படுத்துங்க. இங்க நீங்க ரொம்ப யோசிக்கணும். தூதன் வானத்திலிருந்து இறங்கும் போதே பூமி இவ்வளவு அதிருதுன்னா இவர் உயிர் தெழுந்து போகும்போது என்ன அதிர்ந்திருக்கும், உலகமே எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அது எவனுக்கும் புரிய தெரியல. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதெல்லாம் நீங்க யோசிக்கணும், திங்க் பண்ணணும். பைபிளை சும்மா வாசிக்கிறதுக்கு பதிலா யூ ஹவ் டு மெடிடேட், திங்க், அதை யோசித்து பார்க்கணும். பாரதோ கல்லறை கூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பா, அங்கு போட்ட முத்திரை எல்லாரும் பாரதோ கல்லறை, பாரதோ கல்லறை புரண்டுருண்டோடுது பா, அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கல்லறை திறக்கிறதுக்கு முன்னால இயேசு உயிர் தெழுந்தார். ஆமென். இரண்டாவதாக இந்த உயிர் தெழுந்த இயேசு உயிர் தெழுந்துட்டு மாயமா எங்கேயோ மறைஞ்சு போகல. ஹல்லேலூயா. மாயமா எங்கேயோ மறைஞ்சு போகல. எப்படி அப்படி மந்திரம் போட்டு ஏஸ் காணோம் உள்ள வச்சு காணோம் தரைஞ்சிட்டாரு. இந்த மாயா ஜலங்கள்லாம் பண்றாங்கல்ல அந்த மாதிரி மாயமா மறையல. உயிர் தெழுந்த இயேசு காட்சி அளிக்கிறார். He was appeared. உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்றாரு? காட்சி அளிக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்றாரு? காட்சி அளிக்கிறார். வாசியுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 20:21, இன்னொருத்தர் மத்தேயு 28:8-9. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அன்னைக்கு உயிர்த்தெழுந்த அன்னைக்கு சாயங்காலத்தில் சீஷர்கள் எல்லாம் கதவை பூட்டிக்கிட்டு பயந்து போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன நடக்கும் ஏது நடக்கும், அவர் போயிட்டாரு, அடுத்தது நம்மளை தான் பிடிப்பானுவேன் அப்படின்ட்டு பயந்து போய் வீட்டெல்லாம் பூட்டிக்கிட்டு இருக்காங்க. பூட்டின வீட்டுக்குள்ள இயேசு நின்று காட்சி அளித்து உங்களுக்கு. அப்ப சொல்லும்போது அங்க தோமா இல்லை. அப்புறம் 8 நாளைக்கு பிறகு பின்னால நீங்க வாசிக்கும் போது 8 நாளைக்கு பிறகு மீண்டும் கதவு பூட்டிட்டு இருக்கும்போது இயேசு அவங்களுக்கு மத்தியில சமாதானம் காட்சி அளிக்கிறார். The resurrected Christ was appeared to the human beings. காட்சி அளிக்கிறார். இன்னும் வாசிக்கும் போது அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு யாருக்கு யாருக்கு எதிர்பட்டாரு? அந்த கல்லறைக்கு வந்த ஸ்திரீகளுங்க. விமென்ஸ் போய் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால தான் சமாரியா ஸ்திரீ போய் ஊருக்குள்ள போய் சொன்ன, நான் மேசியாவை பார்த்தேன்னா ஒரு பையன் நம்பலை. ஏன்னா பெண்கள் போய் சொல்றதை யாருமே நம்ப மாட்டாங்க. அது ஃபால்ஸாக தான் இருக்கும், கட்டுக்கதையாக இருக்கும். ஏன்னா கதை விடுறதுல அவங்க நிபுணர்கள்னு அப்பவுமே எழுதி வச்சுருப்பாங்க புலத்துறது. அதனால நம்ப மாட்டாங்க. அப்போ அந்த ஊருக்காரங்க என்ன சொன்னாங்க, நாங்களே வந்து பார்த்ததுனால நாங்கள் இவர் மேசியாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம், நாங்களே வந்து பார்த்தோம். அதே தான் இங்கே அவர் உயிர் தெழுந்தான்னு சொன்ன நம்பலை. ஏன் திருப்பி சீஷன் 2 பேரும் ஓடி வரான் கல்லறைக்கு? அன்னைக்கு உள்ள கஷ்டம் அப்படிதான் இருந்து. விமன்ஸ் சொல்றது எடுபடாது, அவங்க பேச்சு சொல்லுவதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதுதான் அன்னைக்கு யூத கலாச்சாரம், யூத பண்பாடு. அதுதான் சரித்திரம். அதனால அதை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. ஓடி வரான் பேதுரு, அவனுக்கு முன்னால அடுத்தவன் ஓடுறான்.
ஆனால் இயேசு அவங்களுக்கெல்லாம் காட்சி அளிக்கலை. அதுக்கு முன்னால் இந்த பெண்களுக்கு தான் காட்சி அளித்தார். காட்சி அளித்து இயேசு உயிர் தெழுந்தார் இருக்கிற செய்தியை ஊருக்குள்ள போய் சீஷர்களுக்கு போய் சொல்ல போகும்போது என்ன சொல்றாரு? வாழ்க என்று வாழ்த்துகிறார். அல்லேலூயா. இயேசுவே என்று வாழ்க என்று வாழ்த்துகிறார். அந்த பாக்கியம் ஆண்களுக்கு கிடைக்கல. அல்லேலூயா. அந்த பாக்கியம் ஆண்களுக்கு கிடைக்கல, பெண்களுக்கு தான் ஐயா கிடைச்சிச்சு அந்த பாக்கியம். இவன்லாம் எல்லாம் கதவு பூட்டிட்டு மூடிட்டு பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த ஸ்திரீகளை பாருங்க எவ்வளவு தைரியமா காலையில் எடுத்து கந்தவருக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு இவனெல்லாம் வந்தானுவா. இந்த ஸ்திரீகள் தான் புறப்பட்டு எவ்வளவு தைரியத்தில் வந்ததுனால அதை தான் ஆண்டவர் பாராட்டி வாழ்க என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் வாஸ் அப்பியர்ட், காட்சி அளிக்கிறார். என்ன ஒரு காரியத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் பாருங்க, இங்க அருமையா ஆண்டவர் காட்சி அளிக்கிறார் பாருங்க. லூக்கா 24:38 40 வரையும் ஒரு சம்பவம் அருமையா சொல்லி இருக்குது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல. நல்லா கவனிங்க, நீங்கள் பார்க்கிறபடி எனக்கு மாம்ச எலும்பு. அதான் சொல்ல, மாயா ஜாலமா இது மாயமா போகல, அப்படியே அப்பியரன்ஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கும் இராதே, ஒரு ஆவிக்கும் இராதே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு ஆவிக்கும் இராதே. ஆமா, பிசாசுகளும் பேய்களும் அப்படியே ஆள் மாதிரியே இருக்கும், ஆனா அது பூமியில கால் நிற்காது. ஹல்லேலூயா, நிற்காது. அவர் சொல்றாரு, எலும்புகள் சதைகள் எல்லாம் எனக்கு இருக்குது பாரு. உயிர்த்தெழுந்த இயேசு மாயாஜாலமான கதைகள்ல அவர் காட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் கிளைமாக்ஸா பவுல் எழுதுறாரு பாருங்க. கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல அவர் எழுதுறாரு, சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தாரு, கேபாவுக்கு காட்சி கொடுத்தாரு, 500 பேருக்கு அதிகமானவருக்கு காட்சி கொடுத்தாரு, கடைசியாக ஒன்றுக்கும் உதவாத எனக்கும் காட்சி கொடுத்தாருன்னு எழுதியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது நீண்ட வசனமா இருக்கு, நீங்க வீட்டில் போய் படிச்சு கொள்ளுங்க. கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தையும் படிக்கும்போது அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வசனமா இருக்குது. எல்லாத்துக்கும் பதிலாக எனக்கும் அவர் காட்சி அளித்தார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? இதெல்லாம் மற்றவங்களுக்கு நீங்க சொல்லணும். அந்த ஸ்திரீகள் எப்படி புறப்பட்டு சொன்னாங்க, ஐயா அவர் உயிர் தெழுந்துட்டான்னு ஓடி போய் சொல்றாங்க. ஐயா ஓடுறீங்க, நீங்க என்னைக்கு ஓட போறீங்க? நீங்க ஓட ஆரம்பிச்சோன்னா இயேசு உங்களுக்கு எதிர்பட்டு வாழ்க்கைன்னு உங்களை வாழ்த்துவார். ஆமா, என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஓடுகிறேன் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் ஓடுகிறேன் 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 இயேசுவுக்காய் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடணும் ஓடணும். நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்காக ஓடும்போது தான் கடைசியா சொல்ல முடியும், என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். நீ ஓடுனாதான் கடைசியா என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்திரிப்பேனி தைரியமா சொல்ல முடியும். அல்லது நீ பெயர்ப்பா சுத்தி இருக்கிறவங்க பெட்டியை சுத்தி பாடுவாங்க, அவ்வளவுதான். ஹல்லேலூயா.
நீ போயிருப்பா, நீ ஓடி இருக்கவும் மாட்டா, எதுவும் செய்திருக்க மாட்டா. ஆனா உலகத்தை விட்டு போன பிறகு சுத்தி நிக்கிறவங்க என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் நீ பாடுவாங்க. நான் என்ன சொல்றேன், ரியாலிட்டியா நீ ஓடி காமி, அப்போ கடைசியில அந்த பாடலும் அதற்கு இணையாக இருக்கும் உனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இங்க ஸ்திரீகள் ஓடுகிறார்கள். அவர்கள் சுயத்திற்காக ஓடல, அவர்களுடைய காரியத்திற்காக ஓடல, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை சொல்றதுக்காக ஓடுறாங்க. ஹல்லேலூயா. இந்த செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லும், அவ்வளவுதான். இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க. உங்க வாழ்க்கையில கவலைப்படாதுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறாரு. டோன்ட் வரி. வியாதியை நினைச்சு கவலைப்படாத. உன் குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனையா கவலைப்படாத. இயேசு உயிரோடு இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. அப்படி சொல்ல ஆரம்பிங்க. இயேசு உயிரோடு இருக்கிறாரு, கைவிட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். இயேசு உயிரோடு இருக்கிறார், கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறாரு, உங்களை கைவிட மாட்டார். இது சொன்னா போதும். உங்க வாழ்க்கையில கஷ்டமா பிரச்சனையா இவ்வளவு நீங்க கடந்து வரீங்களா, கவலைப்படாதுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க. கட்டாயம் உங்களை காப்பாற்றுவார், கட்டாயம் உங்களை விடுவிப்பார், கட்டாயம் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். அதை சொல்ல ஆரம்பிங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்தவனுக்குள்ளே அடகு. ஸ்திரீகள் புறப்பட்டு ஓடினாங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி. கடைசியா இந்த உயிர்த்தெழுந்த இயேசு காட்சி அளித்தது மட்டுமல்ல, காட்சியே கொடுத்துட்டு அப்படி போயிட்டே இருக்கல, காட்சியே கொடுத்து போயிட்டே இருக்கல. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு காட்சி குளித்துட்டு அப்படியே போயிடல, நம்மோடு கூட இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:15-17 வாசிங்க. இன்னொருத்தர் 30-31 வாசிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். 2 பேரு நடந்து போறாங்க, எம்மாவூருக்கு சீஷர்கள். இயேசு அவங்களுக்கு பாரு அப்படின்னு காட்சி அளிக்கல, அவங்க கூடவே போறாரு, அவங்க கூடவே நடந்து போறாரு, பேசிட்டு போறாரு, சம்பாஷணம் பண்ணிட்டு போறாரு. இது எதை குறிக்கிறது? அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நீ என்ன பண்ணாலும் உன் கூட இருப்பாருங்க, அதை தான் அது குறிக்கிறது. நீ எங்க போன, when you travel he will come along with you. நீ எங்க போனாலும் சரி அவன் உன் கூட வருவாரு. அதுதான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீ போற இடம்லாம் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உன் கூட வருவாரு. எவ்வளவு பெரிய blessing தெரியுமா? அடுத்த பாருங்க, சாப்பிடும் போதும் கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர்கள் பந்தி இருக்கிறதுல அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். உணவு அருந்தும் போது கூட அவர் அங்க இருக்கிறார். இது எதற்கு ஒரு உதாரணமாக நம்ம பார்க்க வேண்டும்? நம்முடைய ஒவ்வொரு ஆக்ஷன்லையும், நம்முடைய ஒவ்வொரு ஆட்டிடியூட்லையும், நம்முடைய ஒவ்வொரு பிஹேவியரிசத்திலையும் அவர் கலந்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட கலந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட கலந்திருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கலந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி
என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இதுதான் உண்மையான உயிர்த்தெழுதலை அனுபவிக்கிற ஒரு விசுவாசிக்குரிய அழகு. அல்லேலூயா. அவரோடு கலந்துட்டோம். எப்படி கலந்துட்டோம்? அந்த ரத்தம் இந்த ரத்தத்துக்குள்ள வந்துட்டுங்க. அல்லேலூயா. அந்த ரத்தம் இந்த ரத்தத்தை கழுவி சுத்திகரிச்சிட்டு. அல்லேலூயா. அதுதான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் உயிர்த்தெழுதல் அவர் நம்மோடு கூட வாழ்வதற்காக. அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20 அதை தான் கடைசியாக முடிக்கிறான். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அதுதான் அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு திருச்சபை மக்களே, இது ஆன்லைனில் கேட்டுட்டு இருக்கிற என் அன்புக்குரிய யூடியூப்பில் பார்க்கிற அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி நற்செய்தி மட்டுமல்ல, அது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது, உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது, உனக்கு ஒரு சேமத்தை கொடுக்கிறது. கல்லறை திறக்கிறதுக்கு முன்னாலே இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு மாயமாக போகல, தரிசனமானார். ஹல்லேலூயா. அதே உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட வாழ்கிறார், நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு உன் கூட இருக்கிறாரா? உன்னோடு கூட இருக்கிறாரா? இதை தான் இன்னைக்கு நீங்கள் யோசித்து பார்க்கணும். Shall we all stand? Thank you Jesus. நம்ம எல்லாரும் இருப்போம். Thank you Lord. தேவ பிள்ளையே, இதே போல சத்தியம், இதே போல நாள் சூழ்நிலாம் எப்பவும் உனக்கு கிடைக்கும் நீ நினைக்காத. கர்த்தர் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த ஊழியக்காரர் மூலமாக தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறாரு. அவர் ரிவீல் பண்றாரு, அவர் வெளிப்படுத்துறாரு, அவர் பேசுறாருங்க, அவர் பேசுறாரு. You are fortunate and blessed congregation. மறந்து போகாத. இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு நேராக உன்னை செவி சாய்த்தா உனக்கு ஆசீர்வாதம். Thank you Jesus. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. இனி இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் சொல்லுவேன் ஐயா, என் குடும்பத்துக்கு சொல்லுவேன், என் நண்பர்கள் வட்டாரத்தில் சொல்லுவேன், என் உறவுகளுக்கு சொல்லுவேன். இது பெரிய பிரசங்க நீ செய்யணும் அவசியம் இல்லை. அவங்க பிரச்சனையோடு கூட இருக்கச்சில் அவங்களுக்கு ஒரு தைரியம் சொல்லு, கவலைப்படாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சொல்லு, வாயை திறந்து சொல்லு. ஹல்லேலூயா. நீ சொல்ல ஆரம்பி, உன் வாழ்க்கை அதற்கு பிறகு எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாரு. ஹல்லேலூயா. Thank you Jesus. இன்னைக்கு அந்த அர்ப்பணம் செய்வியா? அந்த ஒப்பு கொடுப்பலுக்குள்ள வருவியா? அதுதான் முக்கியம். அந்த அர்ப்பணம், ஒப்படைப்பு, அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் இன்னைக்கு அதை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு உன்கிட்ட. என் பிள்ளை, என் பிள்ளைகள் அதை செய்கிறாங்களா? Thank you Jesus. அர்ப்பணிப்பமா. உலகத்துக்காக நீ ஓடிட்டு இருக்கிறா, அதெல்லாம் கணக்கிலே இருக்காது. அம்மா, கர்த்தருக்காக நீ என்ன செய்திருக்கிறா? என் ஓட்டம் ஜெயத்திடம் முடியுங்கிறது நீ உலக பிரகாரமாக சம்பாதிப்பதற்காக ஓடுனதை அது குறிக்கல. ஆத்மாக்களை சம்பாதிக்கிறதுக்காக நீ எண்ணத்தை ஓடி இருக்கிறா, அதுதான் அது குறிக்குது. Have you ever share the good news to other? என்னைக்காவது நற்செய்தியை மற்றவங்களுக்கு நீ சொல்லியிருக்கியா? அதுதான் ஓட்டம். இவ்வளவு நாள் இல்லைன்னா இனிமே செய் திருச்சபையே, இனி காலம் செல்லாது. துரிதமாக நம்ம செயல்படுகின்ற ஒரு கூட்டமாக மாறணும். Thank you Jesus.
தேவ கரங்களில் ஒப்புக்கொடு, அர்ப்பணி. அந்த உயிர்த்தலின் வல்லமையை பெற்றுக்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கும்போது கண்டிப்பா அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னை உந்தி தள்ளுவார். உன்னை நடக்க விட மாட்டார், ஓட விடுவார். என்னை பற்றி சொல்லுன்னு ஓட விடுவார், உந்துவார், தள்ளுவார். நல்லா தடகாத்திரமா, நல்ல ஆரோக்கியமா, சுகத்தோடு பலத்தோடு இருக்கிற சமயத்தில் இயேசுவுக்காக என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யுங்க. ஹல்லேலூயா. பலன் குறைந்து வயோதிபம் வந்து அப்புறம் நான் செய்யலாம், உன்னால் முடியாது, உன்னாலேயே நடக்க முடியாமல் போயிடும். அப்புறம் உன்னை தூக்கி தான் சுமக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கடவுள் சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கிற அந்த நாட்கள்ல கர்த்தருக்காக எதையாவது செய்வாயா? என் அன்பு சகோதரியை திருச்சபையே தீர்மானம் எடு. இனிமே எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையாவது எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது இந்த இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். அந்த தீர்மானத்தை எடுக்கிறவங்க 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவீங்களா? அடையாளமாக தேங்க்யூ ஜீசஸ் சத்தமா சொல்லுவீங்களா? உங்க தீர்மானத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உங்களை பயன்படுத்துவார். அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட தெளிவாக பேசினீர், திட்டமாக பேசினீர். இந்த உயிர்த்தெழுதின் செய்தியை நீங்க கொடுத்தீங்கப்பா. கேட்ட அன்பு திருச்சபை மக்களுக்காக, ஜனங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி கர்த்தாவே. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட அவர்கள் கலந்து அவர்களோடு கூட எப்பொழுது ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளட்டும். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லட்டும். இந்த 2 சிந்தனையோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லட்டும். அதுதான் உண்மையான உயிர்த்தெழுதின் பண்டிகையை ஆசரிப்பதற்குரிய அடையாளமாக இருக்கிறது. அந்த அடையாளத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் புறப்பட்டு செல்வார்களாக. உங்கள் கிருபை கூட இருக்கட்டும். உங்களுடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து தாங்கட்டும். ஆசீர்வதியும் அப்பா. இந்த உயிர்த்தெழுதினின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் சென்று யார் யார் சரீரத்தில் என்னென்ன பலவீனங்கள் இருக்கோ அந்த பலவீனங்கள் எல்லாம் முறித்து போடும். அந்த வியாதிகளை முறித்து போடும். குடும்பத்தின் பிரச்சனைகளை மாற்றும். கட்டுகளை அறுத்து போடும். முடியாத காரியங்கள் முடியும்படி வைக்கும். தேவ வல்லமை அவர்களை தாங்கி வழி நடத்துவதாக. ஆசீர்வதியும். உயிர்த்தெழுதின் வல்லமையினாலே எங்களை தொடர்ந்து நீ நடத்தும். உம்முடைய கிருபை கூட இருப்பதாக. துதி, கன, மகிமை, புகழ் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம். அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம். அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே,